ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நோம்புக்கு நான் குழந்தைக்கிற ரெசிபி புது விதமான ரெசிபி உண்டு. அரபிக் ஸ்டைல் ஷவர்மா ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்குமே நினைக்கிறேன். செஞ்சு பார்த்தா டேஸ்ட் அவ்வளோ நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். செஞ்சு பார்க்கணும் எல்லோரும். அதுக்கு நான் எடுத்துக்கிறேன் கோழியோட சதை துண்டு மட்டும். அதை நல்லா கழுவியெல்லாம் செஞ்சு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணணும். மெல்லிசா அரிஞ்சு கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சதையை ரெண்டு நடுவால் வெட்டி அதுக்கு ஒரு லைனாக வெட்டிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கு தேவை. ஒரு கோப்பை ஒன்றில் 3 டேபிள் ஸ்பூன் யோகட் போட்டு டொமேட்டோ பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் எழுவிக்கிற மசாலா எல்லாம் அதில் ஆட் பண்ணணும். நச்சிரம் தூள், மஞ்சத்தூள், பெப்ரிக்கா தூள், கலாம்பூர் ஒரு சொட்டு போல, கொத்தமல்லி தூள் கொஞ்சம், ஜிஞ்சர் பவுடர் கொஞ்சம், ஏலக்காய் பட்டை எல்லாம் தூளாம் எல்லா பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆயில் 2 டேபிள் ஸ்பூனும் ஒரு தேசிக்கா ஒரு 1/4 சைஸ் போல் புழிஞ்சுடணும். சின்னோடு துண்டு புழிஞ்சுடணும். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். இப்போ இதில் கோழி அந்த பீசஸ் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை தூக்கி போடணும். போட்டு மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு 1 மணி நேரம் அரைவருக்கு வைக்கிறேன். இல்லாட்டி 1 ஹவருக்கு 1 மணி நேரம் வைக்கிறேன். எங்கள் டிஸ்டம் இல்லாட்டி உடனே செய்யணும்னா செய்யணும். பூட்டி வைங்க ஒரு 1/2 ஹவருக்கு போல். இப்போ நாங்கள் சாஸ் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ், 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் பேஸ்ட் என்ற சாஸ், இது சுகர் 1 டீஸ்பூன், ஹாட் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதுதான் ஒரு சாஸ். உரப்பு கொஞ்சம் தேவையான கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். அண்ட் இது மயோனிஸ் கொஞ்சம் ஐஸில் விரைச்சிக்கிற சுட்டி நான் பீட்டரால் கொஞ்சம் பீட் பண்ணுறேன். இது தான் அந்த சாஸ். இது இப்போ நான் கோழி எப்படி ஆக்குறேன்னு பார்ப்போம். இந்த கேப்சிகமிக்கு தான் ரெட் கலர் பெல் பெப்பர் குவார்ட்டர் சைஸ் சின்ன சின்ன துண்டாக வெட்டி சின்ன கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுக்கணும்.
ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயம் போட்டு வதங்கோட்டத்து போகிறோம். 2 வெள்ளை வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு போடணும். இப்போ இதுக்கு நாங்கள் அந்த இது கேப்சிகம் இது பெல் பெப்பர் அதை போடணும் வெட்டி வச்சுக்கிறது. இதையும் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு வைக்க போகிறோம். நாங்கள் அந்த மேரினேட் பண்ணி வச்சுக்கிற கோழி பீசஸ் அதை போட்டு அதையும் சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணி வதங்க விடுவோம். கொஞ்சம் நல்லா ஆகிட்டு தண்ணியெலாம் வற்றி நல்லா ட்ரை ஆகி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஜாய் கலர் கொடுக்கும் தானே. ஆனால் அந்த ஸ்டேஜ் வரக்குள்ள ஆஃப் பண்ணணும் அடுப்பு. கோழி நான் எடுத்துக்கிற மாதிரி 300 கிராம். நல்லா டேஸ்டியான ரெசிபி. ஷவர்மா அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை ஆகிக்கும் வரக்குள்ள அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். அது வாட்டர்லாம் ட்ரை ஆகி நல்லா பெரட்டினாப்பில் வைக்கும் எல்லாம். இப்போ நான் இந்த குபூஸ் வந்து கடையால் வேங்கினது பெருசு. உங்களுக்கு ஒன்றுமெண்டா சப்பாத்திலையும் செய்யலும். இப்போ இது நாங்கள் வந்து 2 லேயர் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த குபூஸை இப்படி பாதியாக மடித்து ஒரு சைடில் போடணும் அந்த இது கறியை. இப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக்கி வச்சுட்டு கறி ஐக்கோஸ்கால முதல்ல சீஸ் போடணும். இது நாங்கள் வந்து ஓவனில் பேக் பண்ணுறதில்ல, சட்டியில் வச்சு தான் இது பண்ணுறேன், டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இதுமே எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு அதுக்கு பொறுத்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணும். நான் போட்டிக்கிற அளவு எல்லாரும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த ஷவர்மா வச்சு சுட்டு எடுக்கதான் இக்கி. கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். டேஸ்ட் சின்னவங்களுக்கு நல்லா பிடிக்கும். இவ்வளோ தான் எங்களோட ரெசிபி. செஞ்சு பாருங்கள், இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.